எபிசோட்கான மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா அந்த ரேங்கிங் டாஸ்க்ல வர சண்டை தான் திருப்பி காமிக்கிறாங்க. இதுல 3 பேரை தூக்கி ஜெயில போட்டுறாங்க. சோ இந்த 3 பேரும் ஒண்ணா ஜெயில இருக்கும்போது அந்த ஜெயில் என்ன அவஸ்தைப்பட போகுது அப்படின்றதாங்க தெரியல. ஏன்னா 3மே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒத்து போவாது. அதுல 2 கூட ஒத்து போவோம். அதாவது பார்வதி திவாகரும் கூட ஒரு சமயம் அடிச்சுக்குங்க சேர்ந்துக்குங்க. ஆனா எஃப்ஜே பார்வதி திவாகர் வெளியே வர சொல்ல ரத்த கலையில தான் வெளியே வர போகுதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்ப லைவ்ல ஒரு சம்பவம் போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் வீடியோ போடலாம்னு நினைச்சேன். சரி இந்த ப்ரோமோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோல வரேன். பார்வதி வந்து பாத்தீங்கன்னா பார்வதிக்கும் திவாகருக்கும் ஒரு விஷயம் ஒத்து போகுதுங்க. அதாவது இவங்க 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா அசிங்கப்பட்டு அதுல இருந்து திருந்தி வராங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. அவங்களுக்கு இருக்கிறது என்ன தெரியுமா, அது அசிங்கன்றதே ஒரு அசிங்கப்படுறாங்கல்ல, அது அசிங்கன்றதே தெரியாம பாத்தீங்கன்னா திருப்பி அதையே பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ்ல உச்சம் அப்படின்ற மாதிரிலாம் பேசாதீங்க. நம்ம பண்றது அவமானம் அசிங்கன்றதே தெரியாம பாத்தீங்கன்னா திருப்பி பண்றதுலாம் ஒரு மாதிரி என்ன கேரக்டரே ஒண்ணுமே புரிஞ்சிக்க முடியல. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்காங்க. வேற லெவலுங்க. பிக் பாஸே வச்சு அசிங்கப்படுத்துறாரு. அதை பார்க்கும்போது யாருமா நீனு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ் அது வந்து தனி வீடியோ. அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோல போறேன். அந்த டாஸ்க் ஒன்று போயிட்டு இருக்குல்ல, அது முடிஞ்சோன ரிசல்ட் வந்த பிறகு அந்த வீடியோ போடுறேன். எனிவேஸ் இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா 3 பேரை வந்து தூக்கி ஜெயில போடுறாங்க. எதுக்குன்னா அந்த ரேங்கிங் டாஸ்க்ல இவங்க 3 பேர் வந்து கடைசியில இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரையும் செலக்ட் பண்ணது யாரு, விக்ரம், கனி, அப்புறம் அமித். இவங்க 3 பேர் தான் என்ன பண்றாங்க, அந்த ரேங்க் ஒருத்தரா ஆர்டர் போடுறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சபரி கொடுத்தாங்க, செகண்ட் வந்து சுபிக்ஷா கொடுத்துருக்காங்க, 3வது கெமி கொடுத்துருக்காங்க. சபரியை கூட ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். இந்த சுபிக்ஷா கெமிலாம் சுத்தமா ஏத்துக்கவே முடியல. என்ன பண்ணி தள்ளிட்டாங்க. அப்படி மெச்சூர்டா அப்படி என்ன யோசிச்சிட்டாங்க. ஏன்னா மெச்சூரிட்டி அடிப்படையில் தான் போடுறாங்கல்ல. ஸோ அப்படின்னு சில்லியா இருக்கிறது தான் இந்த பார்வதி திவாகர் எஃப்ஜே இவங்களாம் சில்லியா இருக்காங்கன்றாங்க. அது எஃப்ஜே திவாகர் எல்லாமே ஓகே ஒரே லெவல் தான் வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல முதல் 2 இடம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இடிக்குது. அந்த ப்ரோமோட இப்போ 3வது ப்ரோமோட கமெண்ட்ஸ்ல கூட பார்த்தீங்கன்னா இந்த சுபிக்ஷா இது அவங்க பேர் என்னது கெமி இவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேள்வி வரதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வீட்டுக்குள்ளே பெருசாக வந்து கான்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்கணும்ல. அந்த கான்ட்ரிபியூஷன் டு இந்த ஃபைட்டு இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இருக்காது. மோஸ்ட்லி பயம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்வதி ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதை அகெயின்ஸ்டாக எதிர்த்து பேசுறதுக்கு பயம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே மேலே 1008 கருத்து வேறுபாடு இருக்குது. அவன் பண்ணுறது நிறைய டைம் இரிட்டேட்டிங்காக தான் நம்மளுக்கு இருந்திருக்கு. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா போல்டாக பார்வதி எதிர்க்கிறான். அதாவது நீங்களாம் பார்த்து பயப்படுறீங்கடா, நான் எதிர்க்கிறேன்டா அப்படின்ற மாதிரி எதிர்க்கிறான்ல, அதுதான் தைரியம். ஆக்சுவலாக போல்டாக ஆனா இவங்கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா வாயை விடுறது, அப்படியே பார்த்தீங்கன்னா முறைச்சிட்டு போயிட்டு நாக் அவுட் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி பண்றது. அப்புறம் வீக்கெண்டா தான் நெக்லஸ் போடுறது. ஸோ இதெல்லாம் தான் இவங்கிட்ட இரிட்டேட் பண்ணிட்டு இருக்குது. ரொம்ப பார்த்தீங்கன்னா மார்க் பண்றது, இந்த மாதிரி வேலை தான் இரிட்டேட் பண்ணுதே தவிர மற்றபடி இப்போ இவங்க கேட்குற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பாயிண்ட். திவாகரை ஏன் எல்லாம் கொஞ்சிறீங்க, ஏன் தாங்குறீங்க, ஏன் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா, அதுதான் கரெக்டான பாயிண்ட். எதுக்காக பயப்படுறீங்க? இந்த வீட்டுக்குள்ளே நீங்க பயப்படுறீங்க. வீக்கெண்டானா விஜய் சேதுபதி பயப்படுறாரு. அப்போ என்னதான் நடக்குதுங்க? அவர் வந்து ஏதாவது கொஞ்சம் கோவப்படுத்திட்டா பொங்கிடுவாரு. அவர் யார்? அவர் என்னது ஆட்டோபாமா? அவரு டக்குன்னு வெடிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேர் பார்வதி திவாகரை பார்த்து பயப்படுறாங்க. அது காரணம் என்னன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியல. எக்ஸாம்பிளுக்கு இந்த வியானா, அதாவது டைட்டில் வின்னர் வியானான்னு உருட்டிட்டு இருக்கானுங்களே. டைட்டில் வின்னர் வியானா நேற்று அந்த டாஸ்க்ல கொடியை கண்டுபிடிச்சாங்களே, அதாவது எப்படி சொல்றது, சொந்த நாட்டு கொடியை அவங்களே காட்டி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் விளையாண்டாங்க. அந்த டைட்டில் வின்னர் வியானா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து டைட்டில் வின்னர் சொல்லிட்டு வெளியே ஃபுல்லாக உருட்டிட்டு இருக்கானுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வியானாலாம் இது வரைக்கும் விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டா குரல வசந்ததே இல்லை. அதாவது மற்றவங்ககிட்டலாம் பாயிண்ட் பேசுவாங்கல்ல, பார்வதிக்கு அகேன்ஸ்டா போய் ஒரு தடவை பாயிண்ட் போய் பேச சொல்லுங்களேன். சுபிக்ஷா கூட ஏதோ ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு தடவை பேசியிருக்கு, அப்பயே அடி வாங்கிட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த வியானாலாம் ஒரு தடவை கூட பார்வதி அகேன்ஸ்டா பேசுனதே இல்லை. ஏன் சொல்லுங்க? பேசினா அடி பல மடங்கு விழுவும். அதை வந்து தாங்குற கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ நீங்க ஒன் சைடில் இருக்கவங்களை மட்டும் எதிர்ப்பீங்கன்னா அது ஆப்வியஸா ஒரு குரூப்பிசமா தான் தெரியும். குரூப்பிசமா தான் இருக்கு. எப்படி அன்புக்கு அங்கே ஒரு குரூப்பிசமா இருக்கோ, ஒருத்தனுக்கு விட்டு கொடுக்காம வரானுங்களோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு குரூப்பிசம் இருக்கு. வயல் கார்டு சைடில் ஒரு குரூப்பிசம் இருக்கு. ஸோ இங்கே குரூப்பிசம்னு சொல்லும்போது 3 குரூப்பிசத்தை சேர்த்து தான் சொல்ல முடியும். அது எப்படி அன்பு கேங்க மட்டும் சொல்ல முடியும்? அன்பு கேங்க ஒரு குரூப்பிசம், அது அப்பத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்வதி அன்கோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வம்பு கேங்க, வயல் கார்டு என்ட்ரி. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே குரூப்பாக தாங்க இருக்கானுங்க. ஒருத்தனுக்கு அதாவது இவங்க கேங்குக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்படியே சப்போர்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் இப்போதைக்கு இந்த சீசனே போயிட்டு இருக்கு. அதனால குரூப்பிசம்ன்ற டாபிக் இங்கே எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். திவாகர் கிட்ட இருக்க பிரச்சனை, அவர்கிட்ட இருக்க பிரச்சனையும் சரி, பார்வதி கிட்ட இருக்க பிரச்சனையும் சரி, 2 பேருமே அட்ரஸ் பண்ணவே மாட்டாங்க. அவங்க வந்து ஓகே மற்றவங்களை வந்து நம்ம எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்களை பேசவே விட மாட்டோம், அவங்க கிட்ட இருந்து வர பாயிண்ட்டை ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படின்றதே அவங்களுக்கு புரியல. யார் என்ன சொன்னாலும் நான் என் கேமு தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் யாருமா நீனு அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் யோசித்து வந்து. எனிவேஸ் இப்போ இந்த டாஸ்க்கு மேட்டராக மெயினாக வருவோம். இந்த
ரேங்கிங் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 3 பேர், அதாவது லாஸ்ட் 3 பேர் தூக்கி ஜெயிலில் போகணும்னு நினைக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 14 பேர் அந்த ரேங்கிங் டாஸ்கில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்வதி எங்கேயாவது தூக்கி வேற எங்கேயாவது மாற்றி விட்டுருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்வதியை மாற்றி விடாதுக்கு மெயினாக ஒரு காரணம் இருக்குது. கனிக்கு பார்வதியை பிடிக்காது, அதேமாதிரி விக்ரமுக்கும் பார்வதி பிடிக்காது. ஏன்னா இது ரெண்டுங்கிட்டையும் பார்வதி பண்ண வம்பு அந்த மாதிரி. ஸோ 2 பேருக்குமே ஆப்வியஸாக பார்வதிக்கும் கனி விக்ரம் இவங்க 2 பேருக்கு வாய்க்கா தகராறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அமித் என்ன ப்ரோ, அமித் ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொன்னேன். அமித்தை தான் இப்போ டாஸ்கில் வச்சு திட்டாங்களே. அதாவது பார்வதி வம்பு வளர்க்காத ஆள் வந்து அமித் மட்டும் தான் இருந்தார். அமித் அப்பப்போ கூப்பிட்டு வச்சு பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஏதாவது ஒரு சமயம் பேசுவாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஊன் கொட்டுவார். ஏன்னா அவர் எல்லாருக்கும் ஊன் கொட்டுவார், அதே மாதிரி பார்வதிக்கு ஊன் கொட்டுவார். இன்னைக்கு அந்த மனுஷனே பார்வதி வந்து அறிவு கெட்டவனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது தான் அமித் என்னையா டக்குன்னு அமித் அந்த மனுஷன் எப்படி சொல்லு 7 அடி உயரத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து அறிவு கெட்டனே அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லும் போது அவருக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி அமித்தையும் நீ திட்டாங்களா? ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா 3 பேருமே பார்வதி பகச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது பார்வதி எப்படி தூக்கி 1வது இடத்துல நிப்பாட்டுவாங்க? ஆப்வியஸாக 14-15 தான் தெரியும். திவாகர் ஆப்வியஸாக எப்பவும் போல வீட்டில் வந்து மெச்சூரிட்டியில் ஆள் அப்படின்னும் போது திவாகர் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் இதெல்லாம் எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? ஒரு ஆள் டாக்டர்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு பிக் பாஸ் டீமை ஏமாற்றிக்கிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இத்தனை நாள் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்படி அந்த டாக்டருக்கு மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு, அதாவது ஒரு சொல்ல மெச்சூர்டாக யோசிக்க முடியல, யோசிக்காத ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை 15வது இடத்த 14வது இடத்த கொடுக்குறாங்கன்னா, அப்போ அந்த ஆள் டாக்டர்னு வந்து ஊரை நம்ப வச்சிருக்கானே, அது எவ்வளோ பெரிய டேலண்ட். ஒரு பக்கம் பார்க்கும்போது அப்படிதான் யோசிக்க தோணுது. யோசிச்சு பாருங்க, பிக் பாஸ் டீம் ஏமாத்திட்டாரு. நான் டாக்டர் தான், நான் கரெக்டாக தான் யோசிப்பேன் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் சொல்றாரு. ஏமா நம்ம படிச்சிருக்கோமா, நம்ம கிட்ட ஒரு நாலேஜ் இருக்குமா, நம்ம வந்து எல்லாத்தையும் கரெக்டாக அனலைஸ் பண்ணுவோமா, நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோமா, எனக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஒருத்தவங்க பேசினாலே தெரிஞ்சிடும், அவங்க எப்படி என்ன மேட்டர் எல்லாம் தெரிஞ்சிடும் எனக்கு. ஸோ நந்தாமா இங்கே அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கா. அப்படி இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 14வது இடத்துல தூக்கி கொடுக்கும்போது இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரிய வரும். அவர் யார், எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்றது. அதாவது நான் சொல்கிறது வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு, வீட்டுக்கு வெளியே இருக்கவங்களுக்கு சொல்ல, வீட்டுக்கு வெளியே ஆடியன்ஸுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு அந்த ஆள் எப்படிப்பட்ட ஆள்னு. வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு புரியணும். அவருக்கு வந்து மெச்சூரிட்டி வந்து கம்மியாக இருக்குது, ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஒருத்தவங்க சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இப்போ வரைக்கும் சுற்றிட்டு இருக்காரு. ஆனால் இப்படியே பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒப்பேத்தி வந்துட்டார்ல. நான்லாம் திவாகர் வந்து வாரத்துலேயே தூக்கி அடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம நினச்சேங்க. வாரத்தில் இந்த பிரவீன் ராஜ் இருக்கார், அவரை தூக்கி போட்டு உதைக்கணுங்க. இந்த பிரவீன் ராஜ் இந்த கமுரிதீன் இந்த 2 ஏதாவது சொல்ற போற இந்த 2 பயவுலைங்க தாங்க இது திவாகரை போட்டு அடின்னு அடிச்சது வாரத்திலே அடிக்கவும் எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு, சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, திவாகர் வந்து இந்த மாதிரி எல்லாம் அட்டாக் பண்றாங்க, அந்த மனுஷனும் பாவம் தானே, அவரும் ஒரு மனுஷன் தானே, அந்த மனுஷனை போட்டு இப்படி பண்றாங்களே, என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு விமர்சனம் எல்லாமே இருந்தாலும் பிடிக்கலனாலும் அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். இப்படிதான் திவாகருக்கு வந்து அந்த கிராஃப் ஏறிச்சு. ஸோ ஏறின கிராஃப் வந்து இறங்க மாட்டுது. அதான் இப்போ பிரச்சனையா இருக்கு. என்னதான் இப்போதைக்கு ஓட்டுலாம் அந்த அளவுக்கு இல்லை, ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் இல்லை, நான் அதை சொல்ல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்கிராட்ச் அளவுக்கு வரமாட்டுது. திவாகர் கீழே வந்துருவாரு, தூக்கி வெளியே அடிச்சிருவாங்க அப்படின்னு. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சீசன்ல 2 பேர் கம்பல்சரி வெளியே எடுத்தே ஆகணும். அது நிறைய பேர் நீங்க கண்டென்ட் கொடுக்குறாங்க, கண்டென்ட் கோசம் இது பண்ணதெல்லாம் போதும், புரியுதுங்களா? கண்டென்ட் ஆக்சுவலாக எனக்கு பிக் பாஸ் தான் மெயின் கண்டென்ட். ஸோ அப்படின்னும் போது நானே அந்த கண்டென்ட் வேணான்னு சொல்றேனே. அந்த கண்டென்ட் இல்லைனா பிக் பாஸ் சீசன் சூப்பராக போகும். இந்த 2 கண்டென்ட் வந்து தூக்கி வெளியே அடிக்கணும். இவங்க கிட்ட இருந்து கண்டென்ட்டே வேணாம். யாரு, பார்வதியும் திவாகரும் இந்த 2 கேரக்டரும் தூக்கி வெளியே அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு சீசன் உருப்பிடுங்க. நீங்க நினைக்கிறீங்க கனி கிட்ட இருந்து சபரி கிட்ட இருந்து இவங்க கிட்ட இருந்துலாம் ஆட்டம் வெளியே வர மாட்டேது, அவங்களுக்குள்ள ஏன் சண்டை வர மாட்டேதுன்னு நினைக்கிறீங்க? ஃபோக்கஸ் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த ஒரு பக்கம் போற ஃபோக்கஸ் அப்படியே திருப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆப்வியஸா இவங்களுக்குள்ள வர சண்டை பிரச்சனை பெருசாக தான் ஆகும். எப்படின்னா நார்மல் கேரக்டருங்களா எப்படின்னா ஒரு சண்டை போடுவாங்க, அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுவாங்க, அதில் இருக்க தப்பை உணர்வாங்க. இதுதான் பிக் பாஸ் இத்தனை ஹிஸ்ட்ரியில் நம்ம பிக் பாஸ் பார்த்துட்டு வரும்போது இப்படி தான் இருக்கும் கான்செப்ட். எல்லாருக்குள்ளேயும் சண்டை வரும், திருப்பி அதில் இருக்க இதை புரிஞ்சுப்பாங்க, இல்லை வந்து இவங்க மேலே இருக்கிற நியாயத்தை வந்து அவங்க நிற்பாங்க அதுலேயே. ஸோ இப்படி தான் போகும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க வந்து பண்ணுறது வந்து நியாயம் இல்லைன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சும் அதை வந்து பார்த்தீங்கன்னா லபலிபன்னு கத்திக்கிட்டு ஒரு மாதிரி ஒப்பாரி வச்சுக்கிட்டு சுற்றுறது தான் இந்த சீசனோட ஹிஸ்ட்ரியாக இருக்குது. இந்த சீசனோட ஸ்டார்டிங்லேருந்து அதை பண்ணுறது பார்த்தீங்கன்னா பார்வதி திவாகரும் இந்த 2 பீஸுங்களும் தூக்கி வெளியாச்சாதான் ஒரு கரெக்டான கான்வர்சேஷனே ஒரு சண்டையில் வரும் அப்படின்றதான் என்ன பொறுத்தவரைக்கும் சொல்ல தோணுது. ஸோ நிறைய பேருக்கு இது வந்து காண்டாகும். என்ன ப்ரோ, பார்வதியெல்லாம் வெளியே போயிட்டாங்கன்னா அவ்வளோதான் கண்டென்ட் இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போயும் நீங்கள் அதை நம்புறீங்கன்னா, பார்வதியால் மட்டும்தான் கண்டென்ட் வரும் நம்புனீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி போய் சீசன் 3 சீசன் 4 இது போய் இதில் இருக்க பிக் பாஸ்லாம் பாருங்கள், பார்வதி மாதிரி ஒரு ஆள் மட்டும் இருந்தால் அந்த சீசன்லேயும் கண்டென்ட் வந்திருக்காது அப்படின்றதான் சொல்ல தோணுது. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை. அதே மாதிரி அந்த 3 பேர் பார்வதி திவாகர் எஃப்ஜே இவங்க 3 பேர் ஜெயிலில் போட்டிருக்காங்களே, வெளியே வரும்போது என்ன சுச்சுவேஷனில் வெளியே ஃப்ரெண்ட்ஸாக வெளியே வருவாங்களா இல்லை அடிச்சு பராண்டிக்கிட்டு வெளியே வருவாங்களா அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.